Hello friends, you are very much welcome on my Future Founder channel. I have created this channel for all my friends who want to know about Onpassive. I will try to give you some important information about Onpassive. Friends, like, share, subscribe the channel if you like the video on my channel. We are in it to win it. We are in it to win it. அதை வெல்வதற்கு நாங்கள் இருக்கிறோம். My greetings to all founders. அனைத்து நிறுவனர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். கீழே குறிப்பிடப்பட்டுள்ள எல்லா தரவும் புரிந்துகொள்ள மட்டுமே. கீழே குறிப்பிடப்பட்டுள்ளவற்றுடன் எந்த தொடர்பும் இல்லாத அளவுக்கு இவ்வளவு பணம் யாருக்கு கிடைத்தது? மிக விரைவான மென்மையான ஏவுதளத்தில் நாம் கடின ஏவுதளத்தை நோக்கி நகர்கிறோம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். பின்னர் கடின ஏவுதலுடன் தொடர்புடைய சில சிஜே உள்ளது. எனது குழுவினருக்கும் அனைத்து நிறுவனர்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். தெரியப்படுத்துங்கள். அதை கற்பனை செய்து பாருங்கள். எங்களுக்கு 2 நிறுவனர்கள் உள்ளனர். ஒருவரின் பெயர் விவேக் மற்றும் ஒருவரின் ராம். எனவே இருவரும் வெவ்வேறு உள்ளுணர்வுகளின் நிறுவனர்கள். விவேக் பாய் அணியை உருவாக்கியுள்ளார். ராம் தனது அணியை எதுவும் செய்யவில்லை. 0. ராம் எப்படி பதட்டமாக இருப்பார்? எனவே இந்த தொடர்பில் அணியைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது உங்கள் கவலை அல்ல. இதற்காக $97 கொடுத்துள்ளீர்கள். இப்போது மென்மையான துவக்கத்தில் என்ன நடக்கும்? விவேக் பாய் அணியை உருவாக்கினார். அவர்கள் முயற்சி என்றால் கூடுதல் என்று பொருள் என்றால் ஆன்பாசிவ் அவர்களுக்கு ஒரு பரிசைக் கொடுக்கும். பின்னர் போனஸ். அந்த போனஸ் ஒரு சிறிய பரிசு மற்றும் வேறு ஒன்றும் இல்லை. இப்போது பெறப்பட்ட போனஸ் மூலம் விவேக் பாய் கடின வெளியீட்டில் தொகுப்பை எடுப்பார். ஒரு தொகுப்பை எடுத்துக்கொள்வது என் கட்டாயமானது, ஏனென்றால் தொகுப்பை எடுத்த பின்னரே உங்கள் பணத்தை ஓவாலட்டில் இருந்து வங்கிக்கு மாற்ற முடியும். மக்கள் விவேக் பாயின் கீழ் வருகிறார்கள். அவர் விட்டோலை எடுத்துக்கொள்கிறார். அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போது நாங்கள் ராம் பாய்க்கு வருகிறோம். ராம் 7-8 மாதங்களுக்கு முன்பு ஒன்பாசிவ் நிறுவனத்தில் நிறுவனர் ஆனார் என்று வைத்துக்கொள்வோம். பின்னர் ராம் பாய்க்குப் பிறகு லாகோவின் நிறுவனர் ஆனார். ஆனால் மென்மையான துவக்கத்தில் அவர்களுக்கு போனஸ் வழங்கப்படாவிட்டால், தொகுப்பை எடுக்க கடினமான துவக்கத்தில் அவர்களிடம் பணம் இல்லை. பின்னர் நிறைய கேள்விகள் அவர்களின் மனதில் தொடர்கின்றன. எனது நிலை கீழே விழாவிட்டால் எனது பணம் முடியாது. இது போன்ற ஒன்றை வித்ரோல் செய்ய தொடர்கிறது. இப்போது உங்களுக்கு ஏன் எல்லா பணமும் தேவை? தம்பி, எனக்கு நீங்கள் ராம் சகோதரரிடம் விவேக் சகோதரரிடம் தேவை. எனவே மென்மையான வெளியீடு முடிந்துவிட்டது மற்றும் கடினமான வெளியீடு தொடங்குகிறது. பொதியை எடுத்துக்கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பின்னர் ராம் பாயிடம் பணம் இல்லை. ராம் பாயின் 7-8 மகன் முன்பு இருக்கும்போது இப்போது நாம் கொஞ்சம் பின்வாங்குவோம். பின்னர் சில 500, 1000, 2000 நிறுவனர்கள் அவருக்கு கீழ் வந்துள்ளனர். இல்லை, அதே நபர்கள் தங்கள் வழக்கமான வாடிக்கையாளர்களாக மாறிவிட்டனர். ஒவ்வொரு மாதமும் அவர்களிடமிருந்து கமிஷன் கிடைக்கும். அவர்களுக்கு எப்படி கமிஷன் கிடைக்கும்? அவர்கள் வரும் பத்தியில் உங்களுக்குச் சொல்வார்கள். இப்போது ராம் பாய்க்குச் செல்கிறார்கள். ராம் பாய் 1000 நிறுவனர்களைப் பெற்றார். ராம் பாய் ஒவ்வொரு நிறுவனரிடமிருந்தும் $2 கமிஷனைப் பெறுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். எனவே மொத்தம் 1000 $2 $2000 $2000 என்றார். 75 $2000 1,50,000 இன். ராம் பாய் 2 மாதங்கள் கடுமையாக தொடங்கப்பட்ட பிறகும் தொகுப்பை எடுக்கவில்லை. உங்களிடம் ஒரு கடை இருப்பதால் கவலைப்பட ஒன்றுமில்லை. நீங்கள் விரும்பும்போது உங்கள் பணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் கலப்பிலிருந்து பணத்தை வெளியேற்ற இழுபெட்டியின் பூட்டை ஒரு முறை திறக்க வேண்டும். பின்னர் ஒரு சகோதரரும் ராம் பாயின் 2 மாதங்களில் 15,000,000 மற்றும் 15,000,003 லட்சம் இங்கே குவிந்துள்ளன. குலாக் என்றால் ஓபாசிவ் வாலட் என்று பொருள். 3 லட்சம் ரூபாய்க்கு வங்கியை மாற்ற 10 நிமிடங்களுக்கு ஒருவரிடமிருந்து 15,000 20,000 ரூபாயை ஏற்பாடு செய்ய மாட்டீர்களா? நீங்கள் தொகுப்பைச் செயல்படுத்தியவுடன் உங்கள் 3,0,0,0,0 வங்கியை மாற்றியவுடன் உங்கள் முன் பணத்தை இழக்க வேண்டும். இதனால் உங்கள் பிரச்சனையை சிறிது நேரம் எடுத்துக்கொண்டீர்கள். இந்த 15,000 20,000 $200 அல்லது $250 நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை மட்டுமே கொடுக்க வேண்டும். அதன் பிறகு அவை ஒவ்வொரு மாதமும் உங்கள் லாபத்தை குறைத்துக் கொண்டே இருக்கும். தொகையின் தொகுப்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
100 நான் டாலருக்கு நடுவில் இருப்பேன், நான் அதற்காகவே இருக்கிறேன். அடுத்த பத்தி. இப்போது நான் கமிஷனை எவ்வாறு பெறுவது? ஒரு சதரி. ராம்பாயின் ஒவ்வொரு மாதமும் 200 அல்லது 250 அவரது லாபத்திலிருந்து குறைக்கப்படும் என்பதை நீங்கள் பார்த்தது போல. இப்போது நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ராம்பாயின் அப்ளைன் பின்வருமாறு. ராம்பாயின் அப்ளைன் A. ஒரு அப்ளைன் P அப்ளைன் C. இதைச் செய்யும்போது எல்லோரும் ராம்பாயின் $200 2 கேட் பெறுகிறார்கள் என்று சொல்லலாம். இப்போது நீங்கள் A அணியில் ராம் சகோதரர் என்று நினைக்கிறீர்கள். கிடைத்தது $2. ஒரு குழு 5000 பேர் கொண்டது. எனவே பெரும்பாலானவர்கள் 2 கேட்டின் ஐ பெறுவார்கள், மேலும் ஐ பெறுவார்கள். ஒவ்வொரு மாதமும் இந்த சுழற்சி அனைவருடனும் சுற்றிக் கொண்டே இருக்கும், இதனால் பணம் அனைத்து நிறுவனர்களுக்கும் வரும் மற்றும் தொகுப்பு தொகை அவர்களின் லாபத்திலிருந்து குறைக்கப்படும். எனவே இது சுய நிதியளிப்பு தளம் என்று அழைக்கப்படுகிறது. எனது வீடியோக்களைப் பார்க்க நன்றி. We are in it to win it. Thanks for watching my videos.